Role of polyploidy in crop improvement, plant breeding in PGTRB botany Unit 6 one of the topic. So introduction. Polyploidy na என்னன்னு பார்க்கலாமா? The condition where the organism possesses more than two complete set of chromosomes. அதாவது இது என்ன சொல்றாங்க polyploidyனா இப்போ ஒரு ஆர்கானிசத்துல ரெண்டு டிப்ளாய்ட் செட் தானே இருக்கு. ஆனா ரெண்டுத்துக்கு மேல அதிகமான குரோமோசோம் இருந்ததுன்னா அதை தான் polyploidy. அந்த ரெண்டுக்கும் அதிகமான இருக்கிற குரோமோசோம்ஸ் என்ன? 3n, 4n, 6n etc. Widespread in plants. So widespread in plants na 70% of angiosperm show polyploid origin. அப்போ 70% of angiospermல polyploid origin தான் இருக்கு. இது widespread தெரியுது. polyploid origin வந்து எவ்வளோ percentage angiospermல இருக்குன்னு கேட்டாங்கன்னா 70%. and இதோட major role பார்த்தீங்கன்னா evolution, speciation, crop improvementல பார்க்கலாம். Types of polyploidy. Autopolyploidy. The same genome multiply ஆகிறது. இப்போ ஏ ரெண்டு ஏ தான் இருக்கணும். ஆனால் எக்ஸ்ட்ரா இன்னொரு ரெண்டு கேபிட்டல் ஏ கிடச்சிருக்கு. இன்டியூஸ் இது எப்படி நடக்குது? இன்டியூஸ் ஆர்டிஃபிஷியலி. polyploidy எப்படி நடக்குது? ஆர்டிஃபிஷியல். எதை அப்ளை பண்ணா? கால்சிசைன் ட்ரீட்மெண்ட் பண்ணா. எக்ஸாம்பிள் ஆட்டோடெட்ராப்ளாய்டு ரைல சுகர் பீட் ஆல்ஃபா ஆல்ஃபா. ஆட்டோடெட்ராப்ளாய்டு ரை சுகர் பீட் ஆல்ஃபா ஆல்ஃபா. அல்லோபாலிப்ளாய்டி ஆம்பிபாலிப்ளாய்டின்னு கூட சொல்லலாம். அல்லோபாலிப்ளாய்டி ஆம்பிபாலிப்ளாய்டி. இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 or more distinct genomes. அதாவது கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி வந்து டபுள் ஆகிறது. ஸோ கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி சி. அப்போ இங்கே அல்லோபாலிப்ளாய்டின்னா டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் வருது இல்லையா? அல்லோனாவே டிஃப்ரெண்ட் தானே. அப்புறமா பாலிப்ளாய்டினா ரெண்டு வெவ்வேறு ஜீன்ஸ்குள்ள, அதாவது ரெண்டாவும் இருக்கலாம், இல்லை அதுக்கும் மேலேயும் இருக்கலாம். ஸோ இது வந்து ரெஸ்டோர்ஸ் த ஃபர்டிலிட்டி இன் இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து அதாவது சில பிளான்ஸை வந்து கிராஸ் பண்ணும்போது ஃபர்டைலாக இருக்காது, ஸ்டெரைலாக இருக்கும். ஆனால் அதில் திரும்பியும் ரெஸ்டோர் பண்ண முடியும். எதன் மூலமாக? அல்லோபாலிப்ளாய்டி மூலமாக. எக்ஸாம்பிள் வீட் ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். அல்லோஹெக்ஸாப்ளாய்டு AABBD. and cotton Gossypium hirsutum. Allotetraploid AADD. Raphanobrassica Raphanus into brassica. இது synthetic allopolyploidy by Carpenchako. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வீட் ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம் என்றது அல்லோஹெக்ஸாப்ளாய்டு AABBD மொத்தம் 6 வருதா? காட்டன் Gossypium hirsutum அது அல்லோடெட்ராப்ளாய்டு AADD வருதா? ரெஃபானோபிராசிகா ரெஃபானோ இன்டு பிராசிகா இது சிந்தட்டிக் அல்லோபாலிப்ளாய்டி. இதை யார் கொடுத்தாங்கன்னா கார்பென்சக்கோ. மெத்தட்ஸ் ஆஃப் இண்டக்ஷன். பாலிப்ளாய்டி எப்படி இன்டியூஸ் பண்ண விடுறது? கால்சிசைன் ட்ரீட்மெண்ட். ஸோ கால்சிசைன் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஸ்பிண்டில் ஃபார்மேஷனை தடுக்குது குரோமோசோம்ஸில். ஸோ அப்படி தடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னா டபுளிங் ஆஃப் குரோமோசோம் நடக்குது. டெம்பரேச்சர் ஷாக் கொடுக்கலாம், அதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் இண்டக்ஷன். அப்புறமா எண்டோபாலிப்ளாய்டி சர்டைன் டிஷ்யூவில் நேச்சுரலாக எண்டோபாலிப்ளாய்டியை உருவாக்க முடியும். த ரோல் இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இப்போ என்ன கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் அதோட ரோல் பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸை உருவாக்க முடியும், டெவலப் பண்ண முடியும். ட்ரிப்ளாய்ட்ஸ் ஸ்டெரைல் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். ஆனால் ட்ரிப்ளாய்டு 3n ஸ்டெரைல் தான், ஆனால் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை நம்ம உருவாக்க முடியும். பனானா மியூசா பாரடிசிகா. வாட்டர்மெலன் சிட்ருலினஸ் லெனேட்டஸ். அண்ட் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் சீட்லெஸ் கிரேப்ஸ். ஃப்ரூட்ஸில் சீட்லெஸ் இது எல்லாமே என்னது? சீட்லெஸ் வெரைட்டிஸ். யார் மூலமான? பாலிப்ளாய்டி மூலமாக. இன்க்ரீஸ் இன் ஆர்கன் அண்ட் செல் சைஸ். ஸோ பாலிப்ளாய்டி வந்து லார்ஜ் லீவ்ஸை உருவாக்குது. லார்ஜ் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். கைகஸ் எஃபெக்ட். கைகஸ் என்ன ஜிஜான்டிக்னு சொல்கிறோம் இல்லையா? அது என்னது? பெருசா. ஸோ கைகஸ் எஃபெக்ட். எக்ஸாம்பிள் ஆட்டோடெட்ராப்ளாய்டு ஆப்பிள் கிரேப்ஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா. ஆட்டோடெட்ராப்ளாய்டு ஆப்பிள் கிரேப்ஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா. Restoration of fertility in hybrid.
ஸோ ரெஸ்டரேஷன் ஆஃப் ஃபர்டிலிட்டி இன் ஹைப்ரிட். ஸோ மெனி ஹைப்ரிட்ஸ் வந்து ஸ்டெரைலாக இருக்குது. அப்போ குரோமோசோம் டப்ளிங் பண்ணோம்னா அதோட ஃபர்டிலிட்டியை ரெஸ்டோர் பண்ண முடியும். ஸோ வீட் ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம் வந்து இந்த கிராஸ் பண்ணாங்க ட்ரிட்டிகம் டைகாய்டியஸில் ஏஏபிபி இன்டு எகிலோப்ஸ் ஸ்குவாமஸா டிடி. அப்புறம் இது வந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து அல்லோ ஹெக்ஸாப்ளாய்டு. காட்டன் ஹைப்ரிட் ரெஸ்டோர்ஸ் டு ஃபீமேல் அல்லோ டெட்ராப்ளாய்ட்ஸ். டி எவல்யூஷன் ஆஃப் மேஜர் ஸ்பீஷிஸ். எவல்யூஷன் ஆஃப் மேஜர் ஸ்பீஷிஸ் கிடைச்சது இங்கே. பாலிப்ளாய்டி கான்ட்ரிபியூட்டட். பாலிப்ளாய்டியால் ஆர்கன்ஸ் ஆஃப் மெனி கல்டிவேட்டட் பிளான்ஸ் கிடைச்சது. ஸோ வீட் வந்து ஹெக்ஸாப்ளாய்டு AABBD. காட்டன் வந்து டெட்ராப்ளாய்டு AADD. பிராசிகா ஸ்பீஷீஸ் வந்து யூஸ் ட்ரையாங்கிள் ஆம்ஃபிபாலிப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பிராசிகா ஜென்ஷியா AABB. பிராசிகா நாப்பஸ் AACC. பிராசிகா கரினேட்டா BBC. The improvement of forage crops. Autopolyploid example alfalfa, clover, ryegrass. இது விகரஸாக வருது. இது ஒரு நல்ல ஃபாடராக கேட்டலுக்கு கொடுக்கலாம். இண்டக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக் வேரியபிலிட்டி. பாலிப்ளாய்டிசேஷன் மூலமாக நியூ வெரைட்டிஸை உருவாக்க முடியும் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக. எக்ஸாம்பிள் ட்ரிட்டிகேல், ட்ரிட்டிகோசீகேல். இதுதான் வந்து மேன்மேடு அதாவது ட்ரிட்டிகம் டியூரானம் அண்ட் சீகேல் சீரியலோட இதை வந்து கம்பைன் பண்ணி கொண்டு வந்த ஸ்பீஷீஸ் தான் ட்ரிட்டிகேல். இது ஒரு ஹெக்ஸாப்ளாய்டி அண்ட் இது மேன்மேட் ஒன். அதே மாதிரி ஆம்ஃபிபாலிப்ளாய்டு வீட் இன்டு ரை. இது வந்து ஹை ஈல்ட் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியை கொடுத்துச்சு. லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெரிலிட்டியை கொடுக்குது, ட்ரிப்ளாய்ட்ஸை கொடுக்குது. புவர் அடாப்டபிலிட்டி, அதாவது இன்டியூசிவ் பாலிப்ளாய்டு மூலமாக அவ்வளோ சீக்கிரமாக என்விரான்மெண்ட்டோடையோ இந்த அடாப்ட் ஆகாமல் இருக்குது. லோயர் ஃபர்டிலிட்டினால லோ ஃபர்டிலிட்டின்றதுனால சீட் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது, ரெடியூஸ் ஆகிருக்கு. காம்ப்ளெக்ஸ் செக்ரிகேஷன் பேட்டர்ன்ஸ் இன் ஹையர் பாலிப்ளாய்டி. ஸோ காம்ப்ளெக்ஸ் செக்ரிகேஷன் ஹையர் பாலிப்ளாய்டில் அந்த செக்ரிகேட் ஆகிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.